வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவில் அருள் தந்தை அவர்கள் ஆசை நிறைமனமாக மாற வேண்டும் என்றால் ஆசை எப்படி எழுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், குடும்பத்தில் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்ப்பது எப்படி பேராசையாக விரிகிறது என்றும், தேக்கமுற்ற ஆசை என்ன விளைவை தரும் என்றும், ஆசையை எப்படி முறைப்படுத்தி கொள்வது என்றும், உடலால், உயிரால், அறிவால் சமுதாய மக்களோடு பிணைந்துள்ள நாம் எண்ணும் எண்ண அலைகள் என்ன மாதிரியான விளைவுகளை சமுதாயத்துக்கு தரும் என்பதை சான்றுகளோடு விளக்கி, அறிவு வறுமை, பொருள் வறுமை இருக்கக்கூடாது எனவும், அதற்கு அறிவு உடையவர்கள் பொருள் உடையவர்களின் பொறுப்புணர்ச்சி என்ன என்றும் விவரித்து கூறுகிறார்கள். கேட்டு தெளிவு பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஆசை மாத்திரம் நிறைமனமாக மாற்றிவிட்டமான, அப்படி நிறைமனமாக மாற்றுவதற்கு இந்த ஆசை எப்படி எழுதுன்னு பாருங்க. அது விட்டு விட்டதுனால எந்த நேரம் ஒரு குடும்பத்தில் நாம் 5 பேர் 10 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய செயல் அல்லது பொருள் ஆற்றல் நமக்கே வரணும்னு விரும்புறோம். ஆனா நமக்கு தெரியல. இப்ப நான் எடுத்து காட்டுறேன். என் பையன் இரவு பகலா படிச்சு 90 மார்க் வாங்கணும். என்ன அவனுடைய ஆற்றல் இவன் எண்ணம்படி நடக்கணும் என்ற. அதே போல என்னுடைய கணவர் நான் சொல்றபடி என்றபடி தான் செய்யணும், அதுக்கு மேல அவர் செய்ய முடியாது. அதே போல என்னுடைய மனைவி நான் சொல்றபடி என்றபடி தான் செய்யணும் என்று சொன்னா என்ன, அவர்களுடைய ஒரு ஆற்றலை தானே கைப்பற்றி நிற்கணும் என்ற ஆசை அங்க இருக்கிறது. சரியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கிறோமே, அந்த எதிர்பார்ப்பதெல்லாமே பேராசை தான். எதிர்பாராமலே நீங்க செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தால் கிடைக்க வேண்டியது கிடைத்துக் கொண்டுதானே இருக்கும். அதை தெரிந்து கொள்வது தான் அமைதி, அறிவு. அந்த அறிவை இங்கே முறைப்படுத்திக் கொண்டோமையானால் அது ஆசையாக மாறாது, பேராசையாக மாறாது. ஆசை இருக்க வேண்டியதுதான். இச்சை என்பது இயற்கை. அந்த இச்சையை வளர விடுவது, அளவுக்கு மேல வளர விடுவதுதான் நமக்கு துன்பத்தை தருவதாகும். எனவே அன்பர்களே, எழும் ஆசைகளை முடிக்கத்தான் வேண்டும். எழுந்த ஆசை முடிக்க முடியல என்றால் தேக்கமுறும். பல ஆசைகள் தேக்கமுற்று இன்னைக்கு முடிக்க முடியல, நாளைக்கு முடியலன்னா இன்னும் பல ஆசைகள் சேர்ந்து ஆசைகள் தான் மனிதன் மிஞ்சம். நிறைமனம் ஏற்படவே படாது. திருப்தி என்பது என்னைக்கும் வராது. காரணம் என்ன? மனதுக்கு வேகம் அதிகம். எந்த ஆசைப்பட்டாலும் உடலை கொண்டுதானே அது நடத்த வேண்டும். அப்ப உடலினுடைய வேகம் தெரியாத மனதனுடைய வேகம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சில ஆசைகளை கூட்டிக் கொண்டே போனால் என்னைக்கு முடிக்க முடியும்? அதனால என்ன செய்யணும்? ஆசை எழும்போதெல்லாம் இந்த உடலை கொண்டு இதை முடிக்க முடியுமா என்று முதல்ல கணிக்கணும். அப்படி கணித்தவனா இந்த உடலை கொண்டு முடித்து விடலாம் என்றால் அது முதல்ல ஒப்புக்கொள்றோம். சரி, அப்படி முடிந்தால் இந்த உடலை கொண்டு இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்றோம். அதனுடைய விளைவு என்ன ஆகும்? ஒவ்வொரு நிறைவேற்றுதலும் இன்பமோ துன்பமோ விளையும் அல்லவா? அது எனக்கு தேவைதானா? அதை நான் தாங்கிக் கொள்ள முடியுமா? சரி, நல்லது, செய்ய வேண்டியது. அப்போ என்ன ஆசைகளை இந்த மாதிரி எண்ணினோம். முதல்ல அது நல்லதுதானா? இந்த உடலால முடிக்க முடியுமா? முடித்த பிறகு பின்விளைவு என்ன ஆகும்? சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா? ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துக்கு சொத்து. நாம் ஏதோ ஒவ்வொருத்தரும் தனியே இருக்கிறோம்னு நினைக்கிறோமே, அது பெரிய கற்பனை, அறியாமை என்று கூட சொல்லலாம். உடலால, உயிரால, அறிவால இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களோட பின்னிக் கொண்டிருக்கிறோம்.
ஒரு செல்வந்தன் மாடி மேல சாப்பிட்டு நல்லா உறங்கி கொண்டு இருக்கலாம், உறக்கம் இல்லாத பிறந்து கொண்டு இருக்கலாம். அதே மாடியின் கீழே பிளாட்பாரத்தில் பசியோடு ஒருத்தன் ஒரு ஏழை வருந்து கொண்டிருக்கலாம். இவனுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு என்று மேலோட தெரியும். இவனுடைய பசியினுடைய வேகத்துல ஐயோ பாரு அவரெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க, நான் பசியோடு இருக்கிறேனே என்று எண்ணுவான். பசியோடு இருக்கக்கூடியவனுடைய எண்ணமெல்லாம் வருத்தமெல்லாம் எங்கே நாடி வரும் என்று கேட்டா உண்டு கழித்து இருக்கக்கூடியவர்தான் நாடு. இந்த எண்ண அலையினுடைய ஆற்றல் எவ்வளவு! எண்ணமே இறைவனுடைய பிரதிபலிப்புத்தான் என்று தெரிந்து கொள்ற போது, படக்க நிலவான் என்று தெரிந்து கொள்ளும் போது பேராற்றல் உடையது எண்ண அலை. அந்த எண்ண அலைதான் சாப்பிட்டு படுத்தான் தூங்க முடியாத பெறலாம். அப்போ இவன் அமைதியாக இருந்தானே ஆனால் அவனுக்கு அமைதி, பூர்ண அமைதி கிடைக்கும். அது மாத்திரமல்ல, எங்கே ஏழ்மை இருக்கிறதோ, எங்க அறியாமை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் நோய் உற்பத்தி அதிகமாகும். அப்படி ஒரு மனிதன் ஒரு நோயை உற்பத்தி பண்ணான்னா அது காற்றிலே, எண்ணத்திலே, கிருமி வாயிலாக எல்லாருக்கும் தான் பரவும், எல்லாருக்கும் சமமாக சப்ளை ஆகும். நல்லவன் கெட்டவன் பார்க்காது. அந்த முறையில ஒரு இந்த ஏழ்மையும் அறியாமையும் ஒரு சமுதாயத்தில் இருக்குமே ஆனால் அது எல்லாருக்கும் சொந்தமாகி விடுகிறது. பொருள் அளவுல நான் வச்சிருக்கேன், நீ வச்சிருக்கேன், அவன் பொருள் ஏழை பணக்காரன் ஆகலாம். ஆனால் அதனுடைய விளைவு எல்லாரையும் நிறைவு வருகிறது. அப்ப பாருங்க, உடலால இவன் உடல்ல ஒரு நோய் வந்தாலும் சரி எல்லாரையும் பாதிக்கும். அவன் மனத்தால இருக்கக்கூடிய எண்ண அலைகளும் பாதிக்கும். அவனுடைய செயல்ல வந்த விளைவு என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளைக்கு போறான், திருடுறான், அடிக்கிறான், பிடிக்கிறான். அப்போ உடலாலையும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. எனவே அறிவும் வறுமையும் இருக்கக்கூடாது, பொருள் வறுமையும் இருக்கக்கூடாது என்ற போது அறிவுடையவர்களும் பொருள் உடையவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை திருத்துறதுக்கு முன்வந்தே ஆகணும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சி உண்மையை உணர்ந்தாதான் உண்டாகும். அதுவரையில ஏழ்மையிலேயும் அறிவின் குறைபாட்டில் இருக்கக்கூடியவர்களே தன்னை நிறைவு கொள்ளணும்னு எடுக்கிற போது அறிவாளியும் பாதிக்கும், பொருளாளர்களையும் பாதிக்கும். அதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு வர்றாங்க. எனவே வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.